அல்டர்னேட்டிவ் கரண்டோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏசியை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். மேக்னட்யூடும் டைரக்ஷனும் கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு கரண்ட் இருக்கும், இங்கே ஒரு கரண்ட் இருக்கும், இங்கே ஒரு கரண்ட் இருக்கும், இங்கே ஒரு கரண்ட் இருக்கும். எல்லா இடத்துலையும் பாருங்க டைரக்ஷன் மாறுது. டைரக்ஷன் அண்ட் மேக்னட்யூட் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் அல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் ஈக்குவேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I நாட் சைன் ஒமேகா டி. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சொல்லு. ஒரு நிமிஷம் இல்லையே. I equal to I நாட் சைன் ஒமேகா டி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். இன்ஸ்டன்டேனியஸ்னா என்னன்னு தெரியுதா உனக்கு? கரண்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். அந்த இன்ஸ்டன்ட்ல கரண்ட் எவ்வளோ? I equal to I நாட் சைன் ஒமேகா டி. இந்த இடத்துல இங்க மட்டும் எவ்வளோப்பா கரண்ட்? I equal to I நாட் சைன் ஒமேகா டி. அப்போ ஒமேகா டின்றது ஆங்கிள். உங்க எல்லாருக்கும் தெரியுதானே தீட்டா தான் ஒமேகா டி. ஏன்னா ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. இங்க சைன் வந்ததுனால தான் இது சைன் ஃபங்க்ஷனு. இதை காசு வச்சு கூட சொல்லி தரலாம். அது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லெசன் ஃபுல்லா முடிச்சுட்டு நாங்க வரேன். நான் அது அவசியம் இல்லை, ஆனாலும் அது வழியா கத்துக்கலான்றதையும் சொல்லி கொடுத்துறேன். இப்ப இல்லை, ஃப்ரைடே அன்னைக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறமா யாரா டக்குன்னு சொல்லுங்க. The average value of one complete cycle is average value of current 0. Average value of current one complete cycle is 0. அன்னைக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட்டுக்கும் ஒமேகா டிக்கும் நான் கிராஃப் ட்ரா பண்றேன். இப்போ இது ஃபுல்லா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் +10 வச்சுக்கலாமா? இது ஃபுல்லா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் -10 வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே தான் செகண்ட் ஆஃப் சைக்கிள் இங்கேயுமே இருக்கும். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அதனால மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். அதுக்கான டெரிவேஷனும் அன்னைக்கு நான் போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் வேணும். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I, அந்த இடத்துல டைம் dt, இன்டகிரேட் பண்ணா டோட்டல் டைம் கிடைச்சிடும், டோட்டல் கரண்ட் கிடைச்சிடும். டைமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கிடைச்சிடும். ஒன்றும் இல்லைங்க, பாரு, இதுதான் ஒரு ஏசி. இந்த இடத்துல கரண்ட் I, அங்க டைம் dt. இப்போ இந்த I இன்ட்டு டிடியை இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். இது மேல இருக்கிறது டோட்டல் கரண்ட்டு. டோட்டல் கரண்ட்டை டோட்டல் டைமால டிவைட் பண்ணா எனக்கு மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் இல்லைன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கிடைச்சிரும். இது அப்படியே சால்வ் பண்ணுவோமா? I மீன் 0 to t, ஐக்கு பதிலா I நாட் சைன் ஒமேகா டி dt. இங்க இந்த t இன்டகிரேட் பண்ணனா t உனக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா I நாட் பை டி வெளில எடுத்துறீங்களா? இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஒமேகா டி, இங்க மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா தூக்கி வெளில போட்டு லிமிட் 0 to tன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? எல்லாமே அன்னைக்கு பேசினது தான். ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்ததுனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த ரிவிஷனுக்காக. அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ரெசிஸ்டார், இண்டக்டர் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நிறைய ஒன் டைம் வேஸ்ட் பண்ணல, ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறமா I நாட் பை ஒமேகா டி மைனஸ் வெளில எடுத்துடுறேன். காஸ் ஒமேகா டி, காஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t. இங்க இருக்கிற டி அப்பர் லிமிட் டி மைனஸ் லோயர் லிமிட். அன்னைக்கு இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், யாரோ என்ன சரி பண்ணீங்க, சார் லோயர் லிமிட் போடல அப்படின்ட்டு. இந்த டி போயிடுச்சு. காஸ் 2πனா காஸ் 0ன்னு அர்த்தம். அப்ப காஸ் 0 1 மைனஸ் காஸ் 0 1. அப்ப டோட்டல் ஆன்சர் 0. அப்ப உங்ககிட்ட ஒன்று கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளோபான்னு கேட்குறாங்க. சரி, இது தெரியாதா உங்களுக்கு? 0 தான் சார். இது 2 மார்க் டெரிவேஷன் இல்லை 3 மார்க்ல கண்டிப்பாக கேட்பாங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னா 1 மார்க் கொஸ்டின். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் அது காதில் வாங்கு, 0. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்ன சிக்கல்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வேணும். அதனால எம்னா கூட நீங்க ரைட், எனக்கு கண்டிப்பா ஆவரேஜ் வேல்யூ வேணும். அப்ப ஆவரேஜ் வேல்யூ இல்லைன்னா மீன் வேல்யூ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். ரைட்டா?
பொறுமையா கற்றுக் கொடுக்குறேன், பார்த்துக்கிட்டே வர. நமக்கு ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று வேணும். ஸோ அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒரு ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் மட்டும் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிப்போம், அந்த ஆவரேஜ் வேல்யூவை மீன் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் தான் 0 ஆயிடுச்சு இல்ல, அப்ப பாதி சைக்கிளுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம வேல்யூவா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எப்படி டெரிவேஷன் போறது? தெளிவா கொஸ்டினை படிக்கணும். என்ன பாரு, நேரா உட்காரு, கவனமா கவனி. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு சொன்னாதான் 0. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா இப்போ போட போற டெரிவேஷன் நான் என்ன பண்றேன்னு பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. ஐ மீன் வழக்கம் போல 0 to t/2 லிமிட் பாருங்க, 0 to t/2 இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ அந்த டைம் dt, டோட்டல் டைம் 0 to t/2 இங்க ஒரு dt. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஐ மீன் 0 to t/2 ஐக்கு பதிலா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I0 sin ஒமேகா t dt. டினாமினேட்டரை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t, அப்பர் லிமிட் t/2, அப்ப இந்த இடம் t/2 உங்களால உணர முடியுதா? dt t, அப்பர் லிமிட் t/2. அதுக்கப்புறமா இந்த t/2 அப்படியே திருப்பி மேலே போயிடும், 2/t ஆயிடுமா? இந்த t/2 அப்படியே ரிவர்ஸ்ல மேலே போயிடும். I0 வெளியில எடுத்துட்டேன். இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஒமேகா டி மைனஸ் காஸ் ஒமேகா டின்னு உங்களுக்கு தெரியும், பை ஒமேகா, ஒமேகா தூக்கி வெளில போட்டேன். லிமிட் 0 to t/2. அங்கிருந்து வந்தீங்கன்னா மைனஸ் தூக்கி வெளில போட்டேன், 2I0 t, இந்த ஒமேகா இருக்குல்ல இதுக்கு பதிலா 2π/t. அதுக்கப்புறமா காஸ் ஒமேகா டி, காஸ் இந்த ஒமேகாவுக்கு பதிலா 2π/t, அப்பர் லிமிட் இந்த டீக்கு பதிலா t/2 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 0, அதனால காஸ் 0. நான் வேற எதுவும் அங்க எழுதல. இந்த t போய் சேர்ந்துருச்சு, இந்த 2 போய் சேர்ந்துருச்சு, இந்த t இந்த 2 அப்ப இங்க மைனஸ் I0/π இருக்கு, காஸ் பை. அவங்க எல்லாருக்கும் தெரியுதா? இங்க இருக்கிறது காஸ் பை, காஸ் 180 -1, ஆக்சுவலா ஒரு மைனஸ், காஸ் 0 ஒரு 1. அப்ப இந்த இடம் ஃபுல்லா -2, இந்த மைனஸ் போயிடுச்சுன்னா நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் 2I0/π, 2I0/π. அப்ப மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்னு கேட்டாங்கன்னா ஐ மீன் வேணும்னா 2I0/π. அதே ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்னு கேட்டாங்கன்னா 2V0/π. இந்த டெரிவேஷன் கண்டிப்பா கேட்கலாம். வேல்யூஸ் ஒழுங்கா பார்த்துக்கோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோன்னு பார்த்துக்கோ. ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னா 0 பேர், ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னா 0. அதே பாதி கேட்டாங்கன்னா 2I0/π. பாதின்லாம் அங்கே வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி சொல்லு, அவ்வளோதான். கரண்ட்டை கேட்குறீங்களா வோல்டேஜை கேட்குறீங்களா? கரண்ட்டு, சரி 2I0/π. வோல்டேஜாக இருந்தால் 2V0/π. இந்த I0 யாருங்க சார்? ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே வரீங்களே. I0னா மேக்ஸிமம். ஃபிசிக்ஸில் நாட் போட்டாலே அது மேக்ஸிமம்னு அர்த்தம். உங்கள் என்சிஆர்டியில் ஐஎம்னு போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் கரண்ட்டு. இங்கே விஎம்னு போட்டிருப்பாங்க. இப்போ ப்ராப்ளம் சால்விங்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கலாமா? இந்த 2/π சால்வ் பண்ணிங்கன்னா 0.637 I0. பர்சன்டேஜில் சொல்லுங்க சார்னா 63.7 டைம்ஸ் ஆஃப் I0. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பாரு, இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஏசி. இந்த இடம் தான் உனக்கு நேற்றே சொல்லி கொடுத்தேன், I0 மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். இப்போ ஆவரேஜ் வேல்யூ எங்கப்பா இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டா, சார் டோட்டல்ல 63.7 தான் சார் இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி இது 15 எடுத்துக்கலாமா? கரெக்டா இந்த இடம் 50யா? அப்போ 63.7 இந்த இடத்துல இருக்கலாமா? அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் 63.7 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம். இப்போ இங்க இடத்துல மேக்ஸிமம் கரண்ட் ஒரு 10 ஆம்பியர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட மீன் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டா கரெக்டாக சொல்லு சார். ஒன்றும் இல்லை, 6.37. அப்போ டோட்டல் கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுத்துட்டு மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் கேட்டாங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, 63.7 டைம்ஸ் ஆஃப் I0, சரி 7% ஆஃப் I0. கற்றுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் தான் அன்னைக்கு நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். ரைட். ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி 2I0/π, 2V0/π. வேல்யூவா சொன்னீங்கன்னா 63.7% ஆஃப் I0. ரைட்டா? சரி, இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் போயிடலாம்.
கரண்டோட ஈக்குவேஷன் I0 sin ஒமேகா டி பிளஸ் பை பை 6. வோல்டேஜோடது V0 sin ஒமேகா டி மைனஸ் பை பை 4. ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். டக்குன்னு ஆன்சர் சொல்லு. minus 5 pi by 12 sir. மைனஸ் 5 பை பை 12ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. பாய் ரைட்டா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு தான் வந்திருக்கா? நான் தான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன்ல, செகண்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒமேகா டி பிளஸ் சாரி மைனஸ் பை பை 4 மைனஸ் ஒமேகா டி பிளஸ் பை பை 6. ஒரே நிமிஷம். ஒமேகா டி மைனஸ் பை பை 4 மைனஸ் ஒமேகா டி பிளஸ் பை பை 6. ரைட்டா? செகண்ட்ல இருக்கிறத இங்க செகண்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத செகண்ட் எழுதிக்கணும் மைனஸ் போட்டு. தென் ஒமேகா டி மைனஸ் பை பை 4 மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பை பை 6. அப்போ மைனஸ் பை பை 4ம் மைனஸ் பை பை 6ம் இருக்கும். மைனஸ் 6 பை மைனஸ் 4 பை மைனஸ் 10 பை பை 24. இப்போ 5 பை 12 5 பை 12 பை. இது தெரியலன்னா உங்களால ஏசிக்குள்ளார போக முடியாது. ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். அன்னைக்கு எவ்வளோ சமக்கு எல்லாரும் சொன்னீங்க, ஏன் இப்போ பதில் சொல்ல மாட்டீங்க? கிடைச்சதா எல்லாருக்கும்? ரைட். எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. இந்த கொஸ்டின் எல்லாருமே சொல்லணும். ரெடியா இரு. I equal to I0 sin omega t plus pi by 3. V equal to V0 sin omega t plus pi. Find the phase difference between them. இப்போ வேற யாராவது சொல்லுங்க. 2 pi by 3. 2 pi by 3. வேற அன்னைக்கு எவ்வளவு பேர் சொன்னீங்க? இன்னைக்கே வாய திறக்க மாட்டேன். ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் கேட்கிறேன். அனீஸ், ஏரின், ஆன்சர் சொல்லுங்க பா. ஹரிசங்கர், கனிஷ்கா, மார்சலின், குட் ஈவினிங் மேம். Good evening sir. ரைட். 2 pi by 3. பா ஒன்றும் இல்லை, ஏன் பயப்படுற? இங்கே பாரு, செகண்ட்ல இருக்கிற ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ஒமேகா டி பிளஸ் பை. இல்லைன்னா அவ்வளோ கஷ்டம் கூட வேணாம். இந்த இடம் 5 போட்டுக்கோங்க, இந்த இடம் 5 போட்டுக்கோங்க. அப்போ 5 வேணும்னா 5 மைனஸ் 5 5 ஒரு பை. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. 5 பை பை 3 அது பிளஸ்ல இருக்கு, அதனால மைனஸ் பை பை 3. ஒருவேளை இங்க மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்க பிளஸ்ன்னு போடணும். அதனாலதான் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். 3 பை மைனஸ் பை 2 பை பை 3 தான் ஆன்சர். இல்ல இப்பதான் நீ கத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இங்க பாரு, நான் சொல்றது செய். இப்பதான் சார் நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஒமேகா டி பிளஸ் பையை எழுதிக்கோங்க. ஒரு மைனஸ் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி ஒமேகா டி பிளஸ் பை பை 3 போட்டுக்கோ. இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. ஒமேகா டி பிளஸ் பை மைனஸ் ஒமேகா டி மைனஸ் பை பை 3 இது ரெண்டும் போயிடுச்சுன்னா பை மைனஸ் பை பை 3 2 பை பை 3. ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப பிளஸ்ல வந்திருக்கிறதுனால வி தான் அதிகமா இருக்கு. வி லீட்ஸ் ஐ பை 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 2 பை பை 3. ஏன் லீட்ஸ் சொல்றேன்னு தெரியுதா? நான் செகண்ட் ஈக்குவேஷனை தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அது லீட்ஸ், மைனஸ்ல வந்தா லேக்ஸ். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னை வச்சு சொன்னா நீங்க எல்லாரும் என்னோட சின்ன பசங்க, உங்களை வச்சு சொன்னா உங்களோட நான் பெரியவன். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். வி லீட்ஸ்னா அப்ப ஐ லேக்ஸ். கரெக்டா? இந்த இடத்துல இதுதான் சிக்கல். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியலன்னா இப்பயே சரி எனக்கு சரியா தெரியல, இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னு கேட்டுரு. உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரியலன்னா எல்லாத்தையும் அப்படி என்ன சொல்றது, எங்க ஒரு குளத்துல விரால் மீன் பிடிப்பாங்க குட்டையை குழப்பின்னு,
அது அந்த தண்ணி தெளிவாகவே இருக்க சுத்தமாக அவ்வளோ குழப்பம் இருக்கும். உள்ளே போயிட்டா இடியாப்ப சிக்கல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியலைன்னா, ரைட்டா? ஸோ அதனால் தெரியலன்னா பரவாயில்ல, சரி எனக்கு தெரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருன்னு கேட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் எழுதணும், நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும் ப்ராக்கெட்டில். இல்லை நீங்கள் ட்ரெயின்டாக இருந்தால் இதை மட்டும் சொல்லுங்க. இங்கே பாரு, இந்த இடத்துல I0 sin ஒமேகா டி மைனஸ் பை, V0 sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2. ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். நீ ட்ரெயின்டாக இருந்தன்னா 5 மைனஸ் 5 ஒன்று தானே, 5 பதிலாக மைனஸ் பை பை 2. இங்கே என்ன சைனோட இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 5 பதிலாக மைனஸ் பை, இப்படி தான் எழுதணும். மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை. ஆன்சர் என்ன? ப்ளஸ் பை பை 2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். அப்போ V leads I by பை பை 2, I lacks V by பை பை 2. அப்படி தான் சொல்லணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ஓரளவு உனக்கு சேர்ந்துருக்கும் நான் நம்புகிறேன். வாயை திறந்து பேசுனாதான் உனக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியும். ரைட்டா? அடுத்தது இப்போ இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொஷின் ஒரு டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. 2 டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. 3வது டைம் கேட்குறேன், புரியலைன்னா புரியாதவங்க சார் எனக்கு தெரியலன்றது ஒத்துக்கும். கற்றுக்கிட்டேன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ தான் இந்த லெசனோட எப்படி சொல்றது, ஒரு ஹை போஸ்டிங்ல இருக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராஜா மாதிரி. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் இந்த யூனிட் ஃபுல்லாவே எல்லா டாபிக்லயும் நம்ம கேட்காமலே வர்றது யார் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ரைட்டா? போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நீட் அண்ட் ஜேஇக்கு ஐஆர்எம்எஸ்ல சம் கேட்காத பேப்பரே கிடையாது. ஸோ அதனால 7:30 எக்ஸாக்டா வரப்போற ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப நல்லா கவனிங்க, வாயை திறந்து பேசு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். முதல்ல ஆர்எம்எஸ்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. ஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட். இது ஐஆர்எம்எஸ். விஆர்எம்எஸ்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். இதே தான், ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். அப்போ கொஷினை நம்ம ஒழுங்காக படிக்கணும். அவங்க ஐஆர்எம்எஸ் கேட்குறாங்களா விஆர்எம்எஸ் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். ரைட்டா? நான் இதுக்கான டெஃபினிஷன் முதல்ல உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், கற்றுக்கிறியான்னு பாரு. இப்போ ஒரு ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டாரோட பேரு ஆர். இதில் டிசி கரண்ட் போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ, டிசி கரண்ட் அது உங்களோட பேப்பர்ல எப்படி இருக்கும்னா ஸ்டெடி கரண்ட்னு இருக்கும். உனக்கு நல்லா தெரியும் தானே ஸ்டெடி கரண்ட்னா என்ன அர்த்தம்? அதோட ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. அப்போ ஃப்ரீக்வன்சியையும் வோல்டேஜையும் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியலைன்னா அதுதான் டிசி கரண்ட். இப்போ டிசி கரண்ட் இந்த ரெசிஸ்டார் வழியாக போகுது. எவ்வளோ டைம் போகுது? டி டைம் போகுது. ஸோ அப்போ டிசி கரண்ட்டு இந்த ரெசிஸ்டார் வழியாக டி டைம் போனால் இந்த ரெசிஸ்டாரில் ஒரு ஹீட் ஒன்று டெவலப் ஆகும். ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? I²R×T. சார் இது எங்கேயோ நாங்கள் பார்த்துருக்கோமே, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் 10th இருந்து பார்த்துட்டு வரேன். H=VIT நானே சொல்லி கொடுத்தேன் செகண்ட் லெசன்ல. H=I²R×T, V²R×T. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? I²R×T யூஸ் பண்ண போகிறோம். ஹீட்டு. அப்போ இந்த ரெசிஸ்டார் வழியாக டிசி கரண்ட் போகும் பொழுது இவ்வளோ ஹீட் டெவலப் ஆகுது. ரைட்டா? இப்போ கதையை கேளுங்களேன். அதே ரெசிஸ்டார் அதே டைம், சேம் ரெசிஸ்டார் சேம் டைம். இது HDC. சேம் ரெசிஸ்டார் சேம் டைம்ல சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு டெவலப் ஆகிறதுக்கு நீங்க எவ்வளோ ஏசி கரண்ட்டை சென்ட் பண்றீங்களோ அந்த ஏசி கரண்டோட வேல்யூ தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு. சார் சுத்தமாக புரியல சார், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாமா? முதல்ல ஒரு 10 ஓம் ரெசிஸ்டாரில் 10 செகண்டில் டிசி கரண்ட் 10 ஆம்பியர் போகுது. அந்த நேரத்தில் ஹீட்டு 10 ஜூல் டெவலப் ஆகுது. இப்போ இந்த நம்பர்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொடுக்குறது. 10 ஜூல் டெவலப் ஆகுது. அதே 10 ஜூல் தான் எனக்கு இப்போ வேணும். முக்கியமாக அதே டைமில் தான்
அதே ரெசிஸ்டார்ல தான். அதுக்கு இந்த ஏசி, இதுக்கு ஈக்குவலா ஏசி எவ்வளவு கொடுக்கணுமோ, இது 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ ஏசி கொடுக்கணுமோ அந்த ஏசி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிற, இந்த டிசியை தூக்கிட்டு ஏசி அனுப்பணும், அந்த ஏசி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ரைட்டா? சரி, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்களேன். ஒரு ரெசிஸ்டார் வழியா டி டைம்ல ஸ்டெடி கரண்ட் அனுப்பும் பொழுது எவ்வளோ ஹீட் இங்க டெவலப் ஆகுதோ அதே ஹீட் தான் டெவலப் ஆகணும். அதே டைம்ல தான் அதுக்கு நான் எவ்வளோ ஏசி கரண்ட் அனுப்புறனோ அந்த ஏசி கரண்டோட வேல்யூ தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ரைட்டா? ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே குரூப் பாரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், பார்த்தா தான் புரியும். இந்த ரூட் மீன் ஸ்கொயர் மட்டும் அந்த டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆரம்பத்தில் எனக்குமே அப்படிதான் இருந்தது. இப்போ நான் சொல்ற 7 இயர்ஸ் பேக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னே புரியல. இப்போ ஒரு டெஃபினேஷன் ஒன்று போட்டிருக்க மாதிரி எல்லாருமே முதல்ல அதை பாருங்க. இப்போ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஏசி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்டெடி கரண்ட். ஸ்டெடி கரண்ட்னா யாருங்க? டிசி. இது அப்படியே படிச்சு நைட்குள்ள ஒரு 2-3 டைம் சொல்லி பார்த்துக்க. ஒன்று 2 மார்க்ல கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க் எழுதும்போது ஃபுல் டெரிவேஷன் போடணும். ஸ்டெடி கரண்ட் which produces the same amount of heat. அவங்க கண்டக்டர்னு போட்டிருக்காங்க, ரெசிஸ்டாரும் கண்டக்டர் எல்லாம் ஓகே தான். in a certain time interval as it produced by the AC in the same conductor during the same time. அதே டைம்ல அதே ரெசிஸ்டார்ல அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை டெவலப் பண்றதுக்கு நான் எவ்வளோ ஏசி கரண்ட் கொடுக்குறனோ அந்த ஏசி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். கரெக்டா? அப்போ ஹெச்டிசியும் ஹெச்ஏசியும் ஈக்குவலா இருக்கணும். கற்றுக்க முடியுதா உங்களால? ரைட். டெரிவேஷன்லாம் இருக்கலாமா? டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் போகிறேன், புரியுதுன்னு பாரு. இப்போ ஹெச்ஏசியும் ஹெச்டிசியும் ஈக்குவலா இருக்கணும். ரைட். இப்போ ஹெச்ஏசி ஐ ஸ்கொயர் ஆர்எம்எஸ் ஆர் இன்ட்டு டி. உங்களால உணர முடியுதா? ஏன்னா ஹீட்டுக்கு பதிலாக ஐ ஸ்கொயர் ஆர் இன்ட்டு டின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஏசி கரண்ட் அனுப்புறதுனால இங்கே ஆர்எம்எஸ் போட்டிருக்கேன், ஆர் இன்ட்டு டி. டிசி கரண்ட் ஃபுல் சைக்கிள், இந்த இடத்துல ஐ ஸ்கொயர் ஆர் இன்ட்டு டிடி. அப்போ டிசி ஐ ஸ்கொயர் ஆர் இன்ட்டு டிடி. இந்த ஈக்குவேஷனை இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. இந்த ஆரும் போயிடும். சரி, என்ன கான்ஸ்டன்ட் வெளில தூக்கி பண்ண போயிடும். அடுத்தது ஐஆர்எம்எஸ் மட்டும் வேணும். இந்த டி அந்த பக்கம் போச்சுன்னா 1/t. பொறுமையா பார்த்துக்கிட்டே வா, ஒரு ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டே வா. 0 to t. இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலா I0 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி. எப்படி சார் வந்தது? ஐக்கு பதிலா I0 சைன் ஒமேகா டின்னு உங்களுக்கு தெரியும். இது ஸ்கொயரா இருக்கிறதுனால I0 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ரெண்டாவது ஸ்டெப் புரிஞ்சிச்சா? அடுத்தது ஐஆர்எம்எஸ் வேணும்னா I0 ஸ்கொயரை தூக்கி வெளில போட்டுருங்க, ஏன்னா அவன் கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம். ஃபுல் சைக்கிள் 0 to t. சில பேர் ஹாஃப் சைக்கிள் கூட போட்டிருப்பாங்க, நீங்க ஃபுல் சைக்கிளுக்கே போடுங்க, தப்பு கிடையாது. 0 to t-க்கும் போடலாம், 0 to t/2க்கும் போடலாம், ஆன்சர் மாறாது. சைன் ஸ்கொயர் ஒமேகா டியை நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக 1 - cos 2 ஒமேகா டி பை 2. இது சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த ஃபார்முலா 1 - cos 2 தீட்டா பை 2. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நிறைய சயின்ஸ் பசங்க இருக்கீங்க, பியூர் சயின்ஸ் பசங்க. சைன் ஸ்கொயர் நான் இன்னும் இன்டகிரேட் பண்ணல. சைன் ஸ்கொயர் ஒமேகா டியை மாத்திருக்கேன், 1 - cos 2 ஒமேகா டி பை 2. இந்த 2 இங்க சும்மா தானே இருக்கு, தூக்கி வெளில போட்டுட்டா I0 ஸ்கொயர் பை 2t. சொல்லுங்க சார். ஐ ஸ்கொயர் ஆர்எம்எஸ் தானே சார் வரணும்? எந்த இடமா? இந்த இடமா? ஓகே ஓகே. நான் இங்க ஒரு ரூட் போட்டுக்கிட்டா சரியா போயிடுமா? நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க ஐ ஸ்கொயர் ஆர்எம்எஸ் தான் தேடிட்டு இருக்கோம், லாஸ்ட் ஸ்டெப்ல ரூட் எடுப்போம். இல்லை இங்கே ஐஆர்எம்எஸ் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் ரூட் போட்டுட்டு வந்தீங்கன்னா தப்பு கிடையாது. ரைட்டா? நம்ம லாஸ்ட்டாக போய் ரூட் போட்டுக்கலாம். ரைட், நான் தான் மறந்துட்டேன். ஐ ஸ்கொயர் ஆர்எம்எஸ் I0 ஸ்கொயர் பை டி. இந்த 2-ஐ தூக்கி வெளில போட்டாச்சு. 0 to t. ரிமைனிங் இருக்கிறது 1 - cos 2 ஒமேகா டி இன்ட்டு டிடி. இப்போ வெறும் நீட் அண்ட் ஜேஇ நடத்திட்டு இருக்கும் பொழுது டேரெக்டாக அது ஃபார்முலா மட்டும்தான் போட்டுருவேன். ஆனால் இந்த வருஷம் எல்லா பசங்களும் போர்ட் பசங்களா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டெரிவேஷன் போட்டு தான் ஆகணும், கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால பொறுமையாக கற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, சும்மா 4-5 ஸ்டெப் தான்.
இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபைனல் ஆன்சர் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட போறோம். செம்ம ஜாலியா இருக்கு பாருங்க. I0 ஸ்கொயர் பை 2t இந்த 1 into dt 0 to t dt மைனஸ் தனித்தனியா இன்டகிரேட் பண்றேன் cos 2 ஒமேகா t into dt. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? dt உள்ள கொண்டு வந்திருக்கேன், ரைட்டா? ஸோ இதை மட்டும் தனியா ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக. பொறுமையா பாருங்க. I0 ஸ்கொயர் பை 2t கடைசியா இது இவ்வளோதானான்னு தோணும் உனக்கு. இன்டர்வல் ஆஃப் dt t அப்பர் லிமிட்டை டைரக்டா கொண்டு வந்து t லோயர் லிமிட் தான் 0ன்னு தெரியும். cos 2 ஒமேகா t டிஃபரண்ட் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin 2 ஒமேகா t 2 ஒமேகா t இந்த t மட்டும் ஒன்னாயிடும், பக்கத்துல இருக்கிற 2 ஒமேகா டினாமினேட்ல வந்துடும். இதுக்கு மட்டும் லிமிட் என்ன? 0 to t. கத்துக்கிட்டீங்களா? அடுத்த ஸ்டெப்ல இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ ஒமேகாவை நம்ம உடைக்கணும். எப்படி சார் உடைக்கிறது? I0 ஸ்கொயர் பை 2t t மைனஸ் sin 2 ஒமேகா, ஒமேகாவுக்கு பதிலா 2π பை t இன்ட்டு ஒரு t பை ஒரு 2 ஒமேகா லிமிட்டு 0 to t. இந்த ஸ்டெப் போகணும்னு அவசியம் இல்லைப்பா, உனக்கு புரிஞ்சுதுன்னா டேரெக்டாக 4π போட்டுக்கோ. இப்போ 2 into 2 ஆயிடுச்சு, இந்த இடத்துல 4π ஆயிடுச்சா, 4πt. இப்போ நீ நம்பவே மாட்டேங்க பாரு, ஒரே ஸ்டெப்பில் கொஷின் முடிஞ்சிடும். 2t t மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0ன்னு சொல்கிறேன். ஏன் 0ன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த டேர்ம் ஃபுல்லா 0, இங்க இந்த டேர்ம் ஃபுல்லா 0. ஏன் 0? So sin multiples of pi is 0. அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டீங்க. sin 2π 4π ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாமே 0. இப்போ இன்னொரு விஷயம், இந்த அப்பர் லிமிட் இங்கே இறக்கணும்னா இந்த t போயிடும். sin 4π sin 0 தானே, sin 0 0, டினாமினேட்டர் 0 பை எனிதிங் 0, லோயர் லிமிட் 0. இதுக்கா சரி இவ்வளோ நேரம் வேலை பார்த்தோம்? ஆமாம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு I0 ஸ்கொயர் பை 2t, இங்கே ஒரு t போயிடுச்சு. கரெக்ட், நீ ஃபைனலாக தேடி வந்தது IRMS ஸ்கொயர் வேணும்னா I0 ஸ்கொயர் பை 2, IRMS மட்டும் வேணும்னா I0 பை √2, ரைட்டா? இந்த லெசனோட ஒரு இதயம் போன்ற ஒரு ஆள் வந்து இவன் தான், IRMS I0 பை √2. இதே டெரிவேஷன் தான் VRMSக்கும். அப்போ VRMS கேட்டாங்கன்னா VRMS ஈக்குவல் டு V0 பை √2. அதுக்கு டெரிவேஷன்லாம் போட தேவையில்ல, V0 பை √2. சார் I0 பை √2 அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் தானே? ஆமா, I0 பை 1.41 போடலாமா? நீ பாரு, எங்கேயாவது நீ பார்த்துருப்பது 0.707 டைம்ஸ் ஆஃப் I0, இல்லைன்னா 70.7% ஆஃப் I0. அப்போ நம்ம கரண்ட்டை பத்தி படிக்கும் பொழுது என்னெல்லாம் படிக்கணும்? I0ன்ற மேக்சிமம் கரண்ட்டை பத்தி படிக்கணும், மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை பத்தி படிக்கணும், RMS வேல்யூ ஆஃப் கரண்ட்டை பத்தி படிக்கணும். IRMS I0 பை √2, VRMS V0 பை √2, சரிண்ணா? ஒன்றும் இல்லை, வாட் இஸ் RMS கேட்டால் வந்துட்டு என்ன சொல்லுவேன், உனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், அப்புறமா நான் எழுதுறதுக்கு நம்ம படிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை சார், ஒரு ரெசிஸ்டாரில் டிசி கரண்ட் அனுப்புகிறேன், சம் டைமில் அது ஒரு ஹீட்டை டெவலப் பண்ணுது, அதே ஹீட்டு தான் வேணும், அதே டைம்ல தான் இருக்கணும், அதே ரெசிஸ்டார்ல நான் எவ்வளோ ஏசி வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த எவ்வளோ ஏசின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதுதான் RMS. கரெக்டா? அந்த டிசியை தூக்கிட்டு நான் எவ்வளோ ஏசி கொடுத்தா அதே ஹீட்டு அதே டைம்ல எனக்கு வருமோ அந்த ஏசியோட வேல்யூ தான் RMS. அப்ப இங்க இருந்து இதை ஆரம்பிச்சுக்கணும். HAC ஈக்குவல் டு HDCன்னு போட்டுட்டு அப்படியே பொறுமையா I சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். sin ஸ்கொயர் ஒமேகா t 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா t பை 2ன்னு போட்டுக்கும். அப்புறமா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 2 தூக்கி வெளில போட்டுறேன். இன்டகிரேட் பண்ற ஒரு ஸ்டெப்பை ஃபைனலாக 4/0ன்னு முடிச்சிடுறீங்க. நீங்க ஆசையா தேடி வந்தது IRMS I0 பை √2, VRMS V0 பை √2, ரைட்டா? ஒரு முடிவுக்கு வரலாமா? இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஏசி. நீயே பாரு, இந்த இடம் யாருன்னு கேட்டா அழகா சொல்லிடுவா I0. இந்த இடம் யாரு, இந்த இடம் யாரு, யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் யாரு, செகண்ட் ஒன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் யாரு, செகண்ட் ஒன் யாரு? சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜா? ஒழுங்கா பார்த்து சொல்லு.
சார் RMS சார். RMS. செகண்ட் ஆவரேஜ் வேல்யூ சார். பை தெரியுதா? இது 100. அப்ப 70.7 இங்க தான் இருக்கு, 63.7 இங்க தான் இருக்கு. நான் கரெக்டா போடல. 70.7 ஃபர்ஸ்ட், கீழே இருக்கிறது 63.7. அப்போ ஒரே கிராஃப்ல எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கேன். இந்த இடம் RMS வேல்யூ ஆஃப் கரண்ட், இந்த இடம் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், இந்த இடம் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். இன்னொரு ரகசியம் சொல்லவா? இப்போ உங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே மீட்டர் பாக்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல 2 பாக்ஸ் இருக்கும். ஒன்றுத்துல மட்டும் கான்ஸ்டன்டா வோல்டேஜ் காமிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டில் ஒரு வேலை 240 வோல்ட் அப்படின்னா 240 வோல்ட் காமிக்கும், இல்லை 440 வோல்ட் அப்படின்னா 440 வோல்ட் காமிக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஆர்எம்எஸ்ன்றது நம்ம கண்ணால பாக்குறோமே அந்த இடத்துல அப்பேரண்ட் மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு வேல்யூ தான் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்றது. இப்ப உங்க வீட்டுல 240 வோல்ட் தான் வருதுன்னா அந்த 240 வோல்ட் ரீடிங்கை தான் நீ பாக்குற வோல்ட் மீட்டர் வச்சுன்னா அதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்ப ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துட்டு பீக் வேல்யூ கேட்பாங்க. அது என்னங்க சார் பீக் வேல்யூ? இந்த மேக்சிமம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மேக்சிமம்னாலும் பீக்னாலும் ஒண்ணுதான். I0 மேக்சிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட், பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். சமீபத்துல கேட்ட ஒரு கேள்வி, RMS வேல்யூ ஆஃப் கரண்ட், RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 220 வோல்ட், ஃபைண்ட் தி பீக் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்னு கேட்டிருக்காங்க. RMS வேல்யூ வந்து 220 வோல்ட், பீக் வேல்யூன்னு கேட்டா டக்குன்னு என்ன பண்ணுவேன், எங்களுக்கே ஃபார்முலா தெரியும் சார். VRMS வேணும்னா V0/√2. இந்த VRMSனா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, மெஷர்டுன்னு தான் கொடுப்பாங்க. எல்லா கொஷின்லயும் மெஷர்டு வேல்யூன்னு இருக்கும். மெஷர்டு வேல்யூ தான் நீங்க RMSன்னு எடுத்துக்கணும். அது கரண்டா இருந்தா IRMS, வோல்டேஜா இருந்தா VRMS. தெளிவா புரிஞ்சுக்கிட்டியா? பீக் வேல்யூனா தான் V0, ஆவரேஜ் வேல்யூனா V மீன், மெஷர்டு வேல்யூனா RMS. டேட்டா தான் ரொம்ப முக்கியம், சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. சரி, V0 தான் கேட்டிருக்காங்க. V0 வேணும்னா VRMS × √2. VRMS ஓட வேல்யூ 220, √2 1.41 311 வோல்ட். இப்ப யார் வீட்டுக்கெல்லாம் 220 வோல்ட் வருதோ அவங்க வீட்டோட மேக்சிமம் வோல்டேஜ் எது வரைக்கும் போகும்? 311 வோல்ட் வரைக்கும் போகும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ நைட் உட்காந்து, இப்போதான் மறக்க மாட்டேன். யாருக்காவது சொல்லி கொடுத்துரு, இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அனுப்பின அந்த டெஃபினேஷனே 4-5 டைம் படித்து ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ரெசிஸ்டார் வழியாக டிசி கரண்ட் அனுப்பும் பொழுது சேம் டைமில் எவ்வளோ ஹீட்டு டெவலப் ஆகுதோ அதே ஹீட்டு டெவலப் ஆகிறதுக்கு அதே டைமில் அதே ரெசிஸ்டாரில் நான் எவ்வளோ ஏசி கொடுக்கணும், அதுதான் RMS வேல்யூ. புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? யாருக்காவது இன்கன்வீனியன்ஸ்? யாருக்காவது புரியாமல் இருக்கா? கிளியர் தானே எல்லாருக்குமே? ஓகே. ஸோ ஏரின்ல இருந்து யோகிதா வரைக்கும் கிளியர்னா சைலண்டா இருந்து, இல்லைன்னா எனக்கு இங்கே புரியல சார் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் 25% ஆஃப் லெசன் முடிச்சாச்சு, மீதி 75 போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரைட், பார்த்துருவோமா? மொத்தம் 7 கொஷின் பேச போகிறோம். அந்த 7 கொஷின் முடிச்சுட்டா லெசன் முடிஞ்சது. அந்த 7 கொஷின் அப்போ என்னென்னு மட்டும் உன்ட்ட தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் ஏசி வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது கொஷின் ஏசி வித் இண்டக்டர். மூணாவது கொஷின் ஏசி வித் கெப்பாசிட்டர். நாலாவது கொஷின் ஏசி வித் 3 பேரும் ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். நாலாவது ஏசி வித் 2 பேர் RL மட்டும். ஏசி வித் RC, ஏசி வித் LC. செம்ம ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் அது லெசனே கிடையாது, அப்படியே விளாண்டுக்கிட்டே படிச்சிடும். அவ்வளோதான், இது முடிச்சா லெசன் முடிஞ்சது. இன்னைக்கு இது 3த்தையும் முடிச்சு 3 முடியுமா? டைம் என்ன? 7:46. அட்லீஸ்ட் 2வது நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி என்னென்னலாம் பேலன்ஸ் இருக்கோ அது ஃப்ரைடே அன்னைக்கு முடிச்சிடலாம். தயவு செஞ்சு என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், எல்லாமே ஈக்குவேஷனாக டெரிவேஷனாக இருக்கிறதுனால இந்த வீக் ஒரு கிளாஸ் கூட தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாது. நீ பார்க்குறேன்னா அப்புறமா ரெக்கார்டட் பார்க்குறேன்னா பார்க்க மாட்டேன், என் கூடவே படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். கரெக்டாக ஒரு கொஸ்டினாக போயிடலாமா? ஏசி வித் ரெசிஸ்டார், ஏசி வித் இண்டக்டார், கெப்பாசிட்டர், RLC, RL, RC, LC. ஒரு கொஷின் படித்தா 7 கொஷின் படித்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? அது எப்படின்னு மட்டும் பாருங்களேன். முதல்ல
ஏசி வித் ரெசிஸ்டார். ரொம்ப சிம்பிள் தான், 3 மார்க் தான் அது. ஏசி வித் ரெசிஸ்டார், ஏசி வித் ரெசிஸ்டார். பொறுமையா பார்க்கலாமா? திரும்ப இன்னொரு டைம் கூட நீ படிக்க கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு டைம் நினைச்சு பார்த்துட்டு டெரிவேஷன் போட சொன்னா போடணும். அவ்வளவு நல்லா கவனிக்கணும். பாருங்க, ஒரு ரெசிஸ்டார், இந்த ரெசிஸ்டாரோட ஏசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கவனமா கவனி. போன வாரம் சொல்லி கொடுத்தது டிசி சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆர்எல் வித் டிசி சொல்லி கொடுத்தேன். இந்த வாரம் ஆர்எல் வித் ஏசி. I = I0 1 - e⁻ RT எல்லாம் நிறைய சம்லாம் கொடுத்துருந்தோமே, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அதுதான் இங்க நான் எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறேன்னா V0 sin ωtன்ற வோல்டேஜ் கொடுக்குறேன். இது நான் கொடுத்தது இன்புட்டு. அதனால இங்க கரண்ட் போகும் I. இந்த ரெசிஸ்டார் வழியா கரண்ட் போகிறதுனால அங்க ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும் V'. அவ்வளவுதான். பாருங்க, நான் கொடுத்தது V, எனக்கு வந்தது V'. Vக்கு பதிலா V0 sin ωt, இது நான் கொடுத்தது இன்புட்டு. எனக்கு வந்தது V'. V' பதிலா IR எழுதலாமா? ஏன் சார் IR? ஒரு ரெசிஸ்டார் வழியா I கரண்ட் போனா வோல்டேஜா டிராப் ஆகும். நீங்க ஓம்ஸ் லால 9th படிச்சீங்க. இப்ப V = IR முடிஞ்சிருச்சு. ஐய தேடி போயிட்டு இருக்கோம். V0/R sin. சார், கொடுத்த வியும் வோல்டேஜ் டிராப்பும் சேமா தான் இருக்குமா சார்? ஆமாமா, இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் கொடுக்கறோம் அவ்வளவு டிராப் ஆயிடும் வோல்டேஜா. இந்த இடத்துல நிறைய ரெசிஸ்டன்ஸ் கனெக்டா இருந்துச்சுன்னா, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் அதிகமா வோல்டேஜ் டிராப் ஆகும். கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருந்தா வோல்டேஜ் டிராப் கம்மியா தானே ஆகும். V = IR தானே. when R maximum V maximum. ஓகே சார். ரைட். அடுத்தது என்னாச்சு? அதுக்குள்ள 2 விக்கெட் காணுமா? ஓகே, சரி பை. கவனமா. V = V0 sin ωt. நான் கொடுத்தது I = என்ன வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். V0/R sin ωt. கவனமா கவனி. V/R வந்து ஐயா இருந்தா V0/R என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. I0 சார். அவ்வளவுதான். அப்ப I = இந்த V0/Rக்கு பதிலா I0 sin ωt. அவ்வளவுதான். I0 sin ωt, I0 sin ωt. அப்ப என்ன அர்த்தம்னா, கொஸ்டின் முடிஞ்சிருச்சு பாரு. இந்த கொஸ்டின், இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா எழுதணும். அவ்வளவுதான். நான் கொடுத்தது V0 sin ωt, எனக்கு வந்தது I0 sin ωt. இந்த இடத்துல I0 யாருன்னா இவன் தான் மேக்சிமம் கரண்ட், இல்லைன்னா பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். ரைட்டா? இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருமா? சார், நான் கொடுத்த இன்புட் வந்து V0 sin ωt, எனக்கு வந்த அவுட்புட் வந்து I0 sin ωt. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இவங்க 2 பேருக்குமான ஃபேஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 0 சார். 0. இவங்க 2 பேருக்குமான ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஏன் தெரியுதா? இங்க பாரு, ωt பக்கத்துலயும் யாரும் இல்ல, இங்கேயும் யாரும் இல்ல. அப்படின்னா ωt - ωt 0. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏசி வித் ரெசிஸ்டார்ல போத் வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர்னு படிக்கணும். ஏசி வித் ரெசிஸ்டார்ல வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். இன்ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு அர்த்தம், ஒரே டைரக்ஷன்ல போவாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட கேட்கிறேன், ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஃபேஸ் சொல்லுங்க. சார் 0 சார். 0ன்னா இன்ஃபேஸ் சார். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஏசி வித் ரெசிஸ்டார், திரும்ப உனக்குள்ள சொல்லிப்பார். ஏசி வித் ரெசிஸ்டார் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். ஏசி வித் ரெசிஸ்டார் இன்ஃபேஸ் வித் ஈச் அதர். சார், இன்ஃபேஸ்னா எப்படி இருக்கும்? இன்ஃபேஸ்னா எப்படி தெரியுமா இருக்கும்? வோல்டேஜோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா தான் இருக்கும். இந்த டயக்ராம் கண்டிப்பா போலனா மார்க் கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸர் டயக்ராம் போடணும். எப்பவுமே நல்லா கத்துக்குங்க, வோல்டேஜ் வந்து ஆரிஜின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா V = V0 sin ωt. வோல்டேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டாபிக்ல இன்ஃபேஸ்ன்றதுனால வோல்டேஜும் கரண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே மீட் பண்ணிப்பாங்க, ஒரே டைரக்ஷன்லேயே போவாங்க, இப்படியே தான் இருப்பாங்க.
இந்த பிளாக் லைன் போட்டிருக்கிறது கரண்ட், ரெட் லைன் வந்து வோல்டேஜ். இந்த டயக்ராம் கண்டிப்பா போடணும். இங்க ஒமேகாட்டின்னு எழுதணும், இங்க ஐ ஆர் வின்னு எழுதணும். ஐக்கும் போட்டுக்கலாம், விக்கும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எழுதலைன்னா அடிச்சிருவாங்க. வியும் ஐயும் ஒரே டைரக்ஷன் சொல்லணும். ரைட்டா? எல்லாரும் படிச்சிங்களா? எவ்வளவு ஈஸி பாரு. ஏசியோட ரெசிஸ்டாரை கனெக்ட் பண்ண என்ன சார் ஆகும்? வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸா இருக்கும். V ஈக்குவல் டு V நாட் சைன் ஒமேகா டி நான் கொடுத்தது, எனக்கு வந்தது I ஈக்குவல் டு I நாட் சைன் ஒமேகா டி. போத் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். இன் ஃபேஸ்னா ஃபையோட வேல்யூ 0. ஃபேசல் டயக்ராம், இண்டிகேட்டர் டயக்ராம். இது இண்டிகேட்டர் டயக்ராம், இதோட ஃபேசல் டயக்ராம். இந்த 2 டயக்ராம் கண்டிப்பா போடணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போடணும். ரைட்டா? படிச்சிட்டீங்களா? கத்துக்கிட்டே எல்லாரும்? இந்த கொஸ்டின்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஓகே. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ஏசி வித் இண்டக்டர் செம்ம ஈஸியா இருக்கு பாருங்க, இதை விட ஈஸியா இருக்கு. செகண்ட் சார் சொல்லுங்க சார். ஏன் சார் வியும் வி டேஷும் சேமா இருக்கு? நான் என்ன வோல்டேஜ் கொடுக்குறேனோ ஒரு ரெசிஸ்டார் வழியா கரண்ட் போகும்போது அதே வோல்டேஜ் தான் இங்க டிராப் ஆகும். பேரலல் காம்பினேஷன் வோல்டேஜ் சேம் பண்ணி படிச்சது இல்ல? இங்க சொல்லி கொடுத்தனமா, இங்க நான் என்ன கொடுக்குறேனோ அதே தானே இங்க டிராப் ஆகும். ஓகே சார். நான் பேரலல் காம்பி இப்போ ஒரு ரெசிஸ்டாரா இருந்தாலும் அதே தான் டிராப் ஆகும். 2 ரெசிஸ்டார் 3 ரெசிஸ்டார் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார் பேரலல்ல கனெக்ட் பண்ணாலும் வோல்டேஜ் சேம் தானே படிச்சோம் நம்ம. ரைட்டா? இங்க நான் என்ன கொடுக்குறேனோ அதே வோல்ட் தான் அந்த ரெசிஸ்டார்ல டிராப் ஆகும். கத்துக்கிட்டியா? எஸ் சார். ரைட். அடுத்த கொஸ்டின் பொறுமையா பாரு, இது ரொம்ப ஈஸி. ஏசி வித் இண்டக்டார். ஏசி வித் இண்டக்டார், இண்டக்டாரை தான் நான் எல்னு எழுதுறேன். இண்டக்டார் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏசி வித் இண்டக்டார். ரைட்டா? இப்போ லாஸ்டா ஓடிடாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த டெய்லி ஒரு சம் கான்செப்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. கடைசி போட்டது வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கு? ரொம்ப கம்மியா, 10 பேர் கூட அதை பார்க்கல. எவ்வளோ வருத்தமா இருந்தது. என்னடா அது இந்த பசங்க அப்படி இருக்காங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சும்மா நீ சாப்பிட்டுக்கிட்டே கூட இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே கூட என்ன பண்ணிருக்கலாம், அதை காது கொடுத்து கேட்டிருக்கலாம், அதை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் நேத்து பார்க்கும் பொழுது. சரி, அதனாலதான் நேத்தும் போடலை, இன்னைக்கும் போடலை. நான் போடலைன்றதுக்காக காரணம் சொல்லலை, ஆத்மார்த்தமான உண்மை. யார் பார்த்த யார் பார்க்கலன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து சென்ட் பண்றேன். அப்படி சென்ட் பண்ணா அது நல்லா இருக்காதுன்றது தானே. சின்ன பசங்க மாதிரி ஏன் அது செய்யலைன்னா உன்னை ட்ரீட் பண்ண முடியாது. எல்லாருமே பெரிய பசங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது கெட்டது அத்தனையும் தெரியும். ஒரு வேலை கொடுத்தா ஒரு ஆர்வமா நான் செய்யறேன்னா அதை ஏத்துக்க கூட மாட்டேன். நீ இதுவும் உன் மேல இருக்கிற ரைட்ல தான் பேசுறது. உன்னை திட்டுறேன்னா உடனே கோச்சிக்கிறது கிடையாது. ஏன் செய்யலன்ற வருத்தம், அதை செஞ்ச வேண்டியதானே. உனக்கு அதை விட என்ன வேலை? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அதுதான் அந்த கொஸ்டின். நாளைக்கு வந்தா அதே மாடல் வந்தா நமக்கு தானே நல்லது. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. ஏசில இருந்து இன்னில இருந்து ஒரு வருஷமா போடும் பொழுது எல்லாரும் அதை பார்த்து முடிச்சிரு. நான் அன்னைக்கு கூட தம்ஸ்அப் கூட பண்ண சொன்னேன். அநியாயமா 2 பேர் தான் பண்ணீங்க. அதுலயும் அந்த குரூப்ல கிளாஸ்க்கே வராத அந்த ராம்கோபில் ரிப்பீட்டர் பண்றாப்புல குரூப்ல மட்டும் இருப்பான். அவன் ஒருத்தன் பண்ணிருந்தான், அப்புறம் வேற யாரோ ஹரி பண்ணி தான் நினைக்கிறேன். ரைட்டா? அதுக்காக பார்க்காமலே தம்ஸ்அப் பண்றது இல்லை, அதுவும் தப்பு. நீ தம்ஸ்அப் பண்றது பண்ணல, நீ பார்த்துன்றது எனக்கு தெரியணும், நீ கத்துக்கிட்டன்றது எனக்கு தெரியணும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு டைம்ல அதை பார்த்து முடிச்சிடும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு நீங்க கொண்டு போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏசி வித் இண்டக்டார் பார்த்துலாமா? ஏசி வித் இண்டக்டார். இண்டக்டாரோட ஏசியை கனெக்ட் பண்ணா என்ன சார் ஆகும்? இந்த டெரிவேஷன் பெருசா போகும், 5 மார்க் டெரிவேஷன். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் நோட்ஸ். தெரியுதா? ஸ்கூல்ல எப்படி வேணாலும் நடத்தட்டும், அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதை அப்படியே ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு போய் எழுது. தப்பெல்லாம் போட மாட்டாங்க, மார்க்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க. இது ஒரு இண்டக்டார். இந்த இண்டக்டார்ல ஏசியோட கனெக்ட் பண்றோம். இந்த சிம்பிள் தான் போடணும், மறந்து போய் டிசி சிம்பிள் போட்டுறாத. இங்க வழக்கம் போல நான் கொடுத்தது இன்புட் வோல்டேஜ் V0 sin ஒமேகா டி. அப்ப இந்த இடத்துல போறது கரண்ட். உனக்கு இண்டக்டாரை பத்தி நல்லா தெரியும். ஒரு 2-3 வாரமா ரொம்ப நேரம் அதை பேசிட்டோம். ஒரு இண்டக்டார் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் நான் எங்க கொடுக்குறேனோ அதுக்கு அகைன்ஸ்டா வரும், V டேஷ். அதை தான் நம்ம அந்த லெசன்ல ஈன்னு படிச்சோம். நான் இங்க உனக்கு புரியறதுக்காக V டேஷ்னு போட்டிருக்கேன். அப்ப நான் கொடுத்தது V, எனக்கு வந்தது V டேஷ் தான், ஆனா அகைன்ஸ்டா மைனஸ். இப்ப V ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் V டேஷ். இங்க தான் இந்த கொஸ்டினை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? ஒரு டயக்ராம் போட்டுக்க, கொஸ்டின் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டா பாத்துக்க, அவ்வளவுதான். டெரிவேஷன்லாம் தானா ஓடியாந்து விழும் பாரு.
ஈக்கு பதிலாக மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன வாரம் படித்தோம். இந்த இ தான் இந்த இடத்துல வி டேஷ். வி ஈக்குவல் டு மைனஸ் வி டேஷுக்கு பதிலாக மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இந்த வி டேஷை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வி டேஷ் தான் மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொஷினே முடிச்சிடலாம். விக்கு பதிலாக வழக்கம் போல வி நாட் சைன் ஒமேகா டி. மைனஸ் மைனஸ் போயிடுச்சு. எல் இன்ட்டு டிஐ பை டிடி. நம்ம எப்பவுமே என்ன கொடுப்போம்? வியை கொடுப்போம். இதான் இன்புட்டு. என்ன வாங்குவோம்? கரண்ட்டை வாங்குவோம். கரெக்டா? வியை இன்புட்டா கொடுத்து கரண்ட்டை அவுட்புட்டா வாங்குவோம். சரி இருங்க, நாங்களே சொல்றோம். அப்ப கரண்ட்டை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். டிஐயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்க சொல்றீங்க, மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போக சொல்றீங்க. அப்போ வி நாட் எல் டினாமினேட்ல வந்துருமா? சைன் ஒமேகா டி டிடி பக்கத்துல வந்துருமா? இதுதான் டிஐ. கடைசியா நம்ம தேடி வந்தது ஐ. ஐ மட்டும் வேணும்னா இதை ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணிடுங்க சார். ஏன்னா டிஐயை இன்டகிரேட் பண்ணாதான் ஐ கிடைக்கும், உனக்கு தெரியும். வி நாட் பை எல் சைன் ஒமேகா டி டிடி கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து வி நாட் பை எல்ல காமனா வெளில எடுத்து இன்டகரல் ஆஃப் சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி. இப்போ அங்கே லிமிட் தேவையில்ல, வேணா 0 to I0 போட்டுக்கலாம். அப்புறமா வி நாட் பை எல் சைன் ஒமேகா டியை பண்ணா மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஒமேகா டி அதனால 1/ஒமேகா. கற்றுக்கிட்டீங்களா? இங்கிருந்து ஐ தானே வேணும். வி நாட் பை ஒமேகா எல் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஒமேகா எல் மைனஸ் காஸ் ஒமேகா டி. ரைட். இந்த இடம் எல்லாரும் கொஞ்சம் ஆழமா நிதானமா கவனிச்சுப்பார். காஸ் தீட்டாவை சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா? அப்ப மைனஸ் காஸ் தீட்டாவை சைன் தீட்டா மைனஸ் 90 எழுதலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? காஸ் தீட்டாவை உடைக்க போறேன். சைன் 90 மைனஸ் தீட்டா இந்த இடத்துல எனக்கு அதான் தேவை. ஆனா இங்க மைனஸ் காசுன்னு இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற அந்த டேர்மை மாத்திக்கிறேனே. 90 மைனஸ் தீட்டாவை தீட்டா மைனஸ் 90 போட்டுக்கிறேன். பை ஈக்குவல் டு வி நாட் பை ஒமேகா எல் காஸ் ஒமேகா டி மைனஸ். அப்ப சைன் இந்த டாபிக்ல தீட்டா தான் ஒமேகா டி, 90 தான் π/2. அவ்வளவுதான். சைன் தீட்டா மைனஸ் 90 ஒமேகா டி மைனஸ் π/2. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது யாராவது என்னன்னு சொல்லுங்க. வி நாட் பை ஒமேகா எல் என்னவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ண என்ன வரும்ட்டு. நீ கரெக்டாலாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. வி நாட் பை ஐ நாட். அவ்வளவுதான். ஐ நாட் ஏன் ஐ நாட் வந்ததுன்னு அடுத்து நான் சொல்ல போறது. வி நாட் பை ஒமேகா எல் ஐ நாட். ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. ரைட். ஒரே நிமிஷம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் எல்லாரும் பாரு. நான் என்ன கொடுத்தேன்? வி நாட் சைன் ஒமேகா டி. இப்போ உன் குழப்பம் எனக்கு புரியுது. இந்த வி நாட் பை ஒமேகா எல் ஏன் ஐ நாட் வந்ததுன்னு நீ கேட்டுட்டுனே இருக்க. அப்படியே கேட்டுட்டே அடுத்த ஒரு நிமிஷத்துல உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன கொடுத்தேன்? வி நாட் சைன் ஒமேகா டி கொடுத்தேன். எனக்கு என்ன கிடைச்சிது? ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல யார் லீட்ஸு யார் லேக்ஸு, எவ்வளோ லீட்ஸு எவ்வளோ லேக்ஸு சொல்லு பாய். சார் ஐ லீட்ஸ். ஒழுங்கா பாத்து. சாரி வி லீட்ஸ். வி லீட்ஸ் யாரை விட? வி லீட்ஸ் ஐ பை π/2. இல்லனா மாத்தி சொல்லு. ஐ லேக்ஸ் வி பை π/2. ஐ லேக்ஸ் வி பை π/2. ஐ லேக்ஸ் வி பை π/2. நீ பாருங்களேன், உனக்கு அது புரியலன்னா வி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டி இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டா. ரெண்டாவது ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. பார்த்தாலே தெரியுது இல்ல, வி வந்து ஒமேகா டியோட இருக்கு, ஐ வந்து மைனஸ் π/2. அப்ப இவனை விட இவன் π/2 சின்னவனா இருக்கான். உனக்கு அது சப்போஸ் புரியலன்னா 5/2 மைனஸ் 5/1 தானே சொல்லி கொடுத்தேன். 5/2 மைனஸ் π/2. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, 0. அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் மைனஸ் π/2. ரெண்டாவது யாரை எழுதிருக்கீங்க? ஐயை தான் எழுதிருக்கீங்க. ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப ஐ லேக்ஸ் வி பை π/2. வி லீட்ஸ் ஐ பை π/2. இது எழுதலைன்னா 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ கட் பண்ணிடுவாங்க இந்த டெரிவேஷன்ல. இனிமேல் இண்டக்டார்னா
டக்குன்னு சொல்லணும். சார் ஐ கம்மியா இருக்கும் சார் π/2 இல்ல வி அதிகம், ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஏசி வித் ரெசிஸ்டார் என்ன ஆகும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சார், இன் ஃபேஸ். ஏசி வித் இண்டக்டார்ல ஐ லாக்ஸ் வி பை π/2 ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் மாத்தி சொல்லுங்க. ரைட்டா? அப்ப இண்டக்டார்னால டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது, நான் கொடுத்தது V0 sin ωt, எனக்கு வந்தது I0 sin ωt மைனஸ் π/2. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்களேன். அடுத்தது I0க்கு பதிலா V0/ωLன்னு சொன்னீங்களே, இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கவனி, இனிமேல் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பவுமே நாங்க படிச்சிருக்கோம் V/R. அப்ப R தான் ωL. ஆமா, அதுக்கு ஏதாவது இங்க டேர்ம் போடணுமா? எக்ஸெல். எக்ஸெல்னா யாருங்க சரிங்க? எக்ஸெல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஒன்றும் இல்லை, இவனோட பேரும் ரெசிஸ்டன்ஸ் தான். ரெசிஸ்டார்ல ஆஃபர் ஆனா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டார்ல ஆஃபர் ஆனா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த இண்டக்டார். வாட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்டா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த இண்டக்டார். ஒன்றும் இல்லை, இண்டக்டார்ல கரண்ட் போகும் பொழுது இங்க எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகுதோ அதுதான்பா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதே ரெசிஸ்டாரா இருந்தா ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டரா இருந்ததுன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்ப ரியாக்டன்ஸ்னா என்ன புரிஞ்சுக்கிற? ரெசிஸ்டன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸல் பத்தி பேசுவோமா? நிறைய தேவை, பார்த்துக்கிட்டே வா. எக்ஸலுக்கு பதிலா ωL. சார் ஒமேகா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், 2π/μL. சில புக்ல நியூ யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில புக்ல எஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில புக்ல என் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உன் விருப்பம் தான். ஃப்ரீக்வன்சி நியூ, ஆக்சுவலா ரொம்ப வருஷமா நியூ தான் பயன்படுத்துறாங்க. இப்ப அது என்னாச்சுன்னு தெரியல, காலங்காலமா மாறி இப்ப எஃப்ஆ மாறிட்டு இருக்கு, என்னா மாறிட்டு இருக்கு. பட் 2π/μL, 2 நம்பர், π நம்பர், L கான்ஸ்டன்ட். அப்ப எக்ஸல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஒரு முடிவுக்கு வாங்க. ஏசியா இருந்தா ஃப்ரீக்வன்சி இருக்கும், டிசியா இருந்தா ஃப்ரீக்வன்சி 0. உனக்கு நல்லா தெரியும், டிசி கரண்ட்ல ஃப்ரீக்வன்சி கிடையாது. இப்ப ஏசில ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? எக்ஸல் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸல் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் என்ன ஆகும்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்க பதில் என்ன? இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ்? I0க்கு பதிலா V/XL. இப்ப சொல்லுங்க. எக்ஸல் டிக்ரீசஸ். டிக்ரீசஸ். அழகா சொன்னீங்க எல்லாரும், டிக்ரீசஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, ஏசில ஃப்ரீக்வன்சி அதிகமானா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகும், அதனால கரண்ட் குறையும். டிசியா இருந்தா எக்ஸல் 0. எக்ஸல் 0வா இருந்தா இன்ஃபினிட்டியா மாறிடும், மேக்ஸிமம் கரண்ட் போயிடும். ரைட்டா? அதனால இந்த ஏரியா உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரா கேட்பாங்க. ஒரு இண்டக்டர் வழியா ஏசி கரண்ட் போகுது, நான் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றேன், கரண்ட் என்ன ஆகும்னு கேட்பாங்க. நீ என்ன யோசிக்கணும்? ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதா, அப்ப எக்ஸல் அதிகமாகுது. எக்ஸல் அதிகமாகுதா, கரண்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனால கரண்ட் குறையுது. அதெல்லாம் இந்த லாஜிக் கொஷின்ல ரொம்ப அழகா கேட்டுருவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ போதும். ஃபார் எக்ஸல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், எக்ஸல் இன்க்ரீசஸ். இல்லை ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுன்னா எக்ஸல் குறைஞ்சிரும். ஏசியில் மட்டும்தான். டிசிஆர் இருந்தால் இந்த கவலை உனக்கு வேணாம். ஃப்ரீக்வன்சி 0, எக்ஸல் 0. வேறு இது எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாது. எக்ஸலை பற்றி நீ ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருக்கணும். எல்லா சம்லையுமே எக்ஸல் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸலுக்கு பதிலாக ωL போடணும், இல்லைனா 2π/μL போடணும், இல்லை 2π/T/L போடணும். சம்முக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? இந்த 2 டயக்ராம் தான் நான் கொடுத்தது. V0 sin ωt, எனக்கு கிடைச்சது I0 sin ωt மைனஸ் π/2. இண்டிகேட்டர் டயக்ராம், ஃபேசர் டயக்ராம் ரெண்டு போடணும். கரண்ட் கம்மியா இருக்கு, வோல்டேஜ் அதிகமா இருக்கு. வோல்டேஜ் இண்டக்டார்லன்றதுனால L போட்டிருக்கேன். இது கரண்ட். இதை பார்த்து சொல்லுங்க. இதை பார்த்தது உனக்கு என்ன தோணணும்? சார் இது வந்து இண்டக்டாரோட இண்டிகேட்டர் டயக்ராம். எப்படிப்பா சொல்ற? வோல்டேஜ் லீட்ஸ் யாரை விட? கரண்ட்டை விட. எவ்வளோ? π/2. தெரியுதா? இல்ல கரண்ட் லாக்ஸ் யாரை விட? வோல்டேஜை விட. π/2 லாக்ஸ், அதனால தான் கீழே இருக்கு பாருங்க. லீட்ஸ், அதனால தான் மேலே இருக்கு.
இந்த டயக்ராம் தான் ரொம்ப சரியா போடணும். ஃபேஸர் டயக்ராம். இது கரண்ட் இல்லைன்னா வோல்டேஜ் ஒமேகா டி. எப்பவுமே ஆரிஜின்ல இருந்து யார் ஸ்டார்ட் ஆகுவா? வோல்டேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரே நிமிஷம். இந்த இடம் யாரு? π/2. யார் கம்மியா இருக்கா? கரண்ட் தான் π/2 கம்மியா இருக்கு. அப்ப π/2 கம்மியா இருக்குன்னா இந்த பிங்க் டயக்ராம் இருக்குல்ல, இதுதான் கரண்டோடது. பாரு, இந்த π/2 மீட் பண்ணிச்சுன்னா இந்த 3π/2 மீட் பண்ணி இப்படி போகணும். இப்ப தெளிவா இங்க எழுதினோம். இது கரண்ட், இது வோல்டேஜ். நீ தான் வோல்டேஜ், நான் தான் கரண்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களை விட நான் π/2 கம்மியா இருக்கேன். π/2 ஃபேஸ் நான் கம்மியா இருக்கேன் உங்களை விட. என்னை விட நீங்க π/2 ஃபேஸ் அதிகமா இருக்கீங்க. ரைட்டா? ஸோ இதோட இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 2 கொஸ்டினையும் ஒரு சின்னதா ரிவிஷன் கொடுத்துறேன். ஒரே நிமிஷம் ஓடிடாது. இங்க பாருங்களேன், இது ஏசி வித் ரெசிஸ்டார், இது ஏசி வித் இண்டக்டர். ஒரு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸி. வழக்கம் போல நான் கொடுத்தது டயக்ராம்லாம் அப்புறம் நீங்க பார்த்துக்கங்க. இங்கே நான் கொடுத்தது எனக்கு கிடைச்சது sin ஒமேகா டி மைனஸ் π/2. வியும் ஐயும் இன் ஃபேஸ். ஐ கம்மியா இருக்கு வியை விட π/2. ஏதாவது ஒன்று எழுதிக்கோ, இல்லை வி லீட்ஸ். இண்டிகேட்டர் டயக்ராம் விஐ, இண்டிகேட்டர் டயக்ராம் ஐ. இண்டக்டார்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எல் காமிக்கணும். இது ரெசிஸ்டார்னா ஆர் காமிச்சாலும் ஓகே தான். ஃபேஸர் டயக்ராம் விஐ, ஃபேஸர் டயக்ராம் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆனா வி. லேக்ஸ் யாரு? கரண்ட் தான் லேக்ஸ். அப்போ கரண்ட் லேக்ஸ், இது வி. ரைட்டா? ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சாலே சம் போட்டுடலாம். பட் போர்டுக்கு எழுதுறதுக்காக அந்த டெரிவேஷன் போடணும். சரிதா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதுங்க. அதுக்கப்புறமா இண்டக்டாரில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது எக்ஸலை பற்றி பேசணும். எக்ஸல் ஒமேகா எல். எக்ஸலை உடச்சிட்டிங்கன்னா 2π நியூஎல். எக்ஸல் ப்ரப்போர்ஷனல் டு நியூ. ஏசி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், எக்ஸல் ஆல்சோ இன்க்ரீசஸ், கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஒரு டிசி ஃப்ரீக்வன்சி ஷியராக 0, அதனால எக்ஸல் 0, அதனால கரண்ட் இன்ஃபினிட்டி. உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு இண்டக்டாரில் டிசி கரண்ட் அனுப்புனா என்னப்பா ஆகும்? சார் டக்குன்னு கரண்ட் இன்ஃபினிட்டிக்கு போயிடும் சார். ஒரு இண்டக்டாரில் டிசி கரண்ட் அனுப்புனா என்ன நடக்கும்? ரெசிஸ்டார் எக்ஸல் வந்து 0க்கு வந்துடும் சார். ரெசிஸ்டார் தானே எக்ஸல். அப்போ கரண்ட்டு ரொம்ப மேக்ஸிமம் போயிடும் சார், இன்ஃபினிட்டி அளவுக்கு போயிடும். கற்றுக்க முடியுதா? ரைட். இப்போ இன்னும்